கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலே 2 நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை அதிகமாக நினைக்கிறோம், தியானிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம். ஆனாலும் கூட எல்லாத்துக்கும் முடிவு நம்முடைய நெஞ்சத்திலே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் என்று சங்கீதக்காரன் சொன்ன விதமாக ஆண்டவரை நொறுங்குண்ட நெஞ்சத்தை எங்களுக்கு தாரும் என்று இது ஒரு ஜெப பாடல். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு மலையின் மேல் ஏறினார், மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே அது ஒரு நாள் மட்டுமல்ல, பல நாட்கள், அது எத்தனை நாட்களோ தெரியாது, ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். மலையில் மேலே ஏறுவது என்றால் அது ஜெபம் பண்ண அது ஏறினான். நம்ம மலை மேலே ஏற முடியாது, முடிந்தவர்கள் ஏறலாம். சிலர் மலையில போய் கூட, பல்லாவரம் மலையில கூட சிலர் ஏறி அங்க போய் ஜெபம் பண்ணி விட்டு வருகிறார். நான் அதை ஏறி முடியாது. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஏறியிருக்கேன், சின்ன மலையில ஏறியிருக்கேன், வேற ஜவ்வாது மலையில ஏறியிருக்கேன், மணிப்பூர்ல மலையில ஏறியிருக்கேன், அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே பெரிய பெரிய மலைகளிலே ஏறுவது, நம்ம மலையில ஏறித்தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நாம் வீட்டிலிருந்தே செய்யலாம். வீட்டிலே கதவு பூட்டி ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் அதுவும் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனதமான இடத்துல 40 நாள் இரவும் பகலும் அங்கே சோதிக்கப்படுகிற சோதனை. அப்பொழுது 40 நாள் அவர் ஜெபம் பண்ணினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். அவர் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஜெபம் பண்ணினார். அவர் சிலுவையை தொங்கிக் கொண்டும் ஜெபம் பண்ணினார், வேதனையிலும் ஜெபம் பண்ணினார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அடிக்கப்பட்டு காயப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அப்பொழுது கூட ஜெபம் பண்ணினார். ஆகையால நம் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? சீசர்கள் தூக்கி விட்டார்கள். அவரை எழுப்பி இயேசு சொன்னது, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண, எனக்காக ஜெபம் பண்ண கூடாதா? அப்படியே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது என்றால் அந்த அர்த்தம் அல்ல, அது குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையிலே 1 மணி நேரமாவது ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆகினால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 40 நாள் வேதாராய்ச்சியின் சாராம்சம், முக்கியத்துவம். அது ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அவர்களை எதிர்பார்க்கிறார். அது ஒரு காரணத்திற்காக பிசாசு எதிர்க்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவான், எல்லாவற்றையும் செய்ய அனுமதித்து விடுவான். ஜெபம் பண்ணுவதற்கு மட்டும் அனுமதிக்க மாட்டான். ஏனென்றால் பிசாசை ஜெயிக்கக்கூடியது ஜெபம். பிசாசு யாருக்கும் பயப்பட மாட்டான். முழங்காலில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே பயப்படுவான். ஏன்னா அங்கதான் ஜெயம், வெற்றி. பிசாசை அங்கதான் ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கணும். ஆகையால நாம் எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் மலையிலே ஏறுகிற அனுபவம். ஆகையால இந்த 40 நாட்களும் இந்த வேதாட்சியின் தலைப்பு ஒரே தலைப்பு தான். மலைமேல் ஏறும் அனுபவம். மலைமேல் ஏறும் அனுபவம் என்றால் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஜெபிக்கிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், உறவு, சஞ்சரிப்பது. அதுதான் தேவனோடு உறவு எடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அங்கே மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்போதே தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பாவம் தான் கர்த்தருக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பிரிக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் எந்த ஒரு சிறு பாவத்துக்கு கூட நாம் இடம் கொடுக்க கூடாது. பாவம் நம்மை தேடி வரும். அதற்கு நீ தேடி போனால்
நீ இயேசுவின் தேவதை பிள்ளையாய் மாறிவிட்ட பிறகு பாவம் உன்னை தேடி வரும். அதனால நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் இப்படியாவது பிசாசு எவரை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி எச்சிகள் சிங்கத்தை போல அவன் சுற்றி வகை தேடி திரிகிறான். எப்படியாவது யாரையாவது அந்த பாவத்தை விடத்தள்ள வேண்டும், அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய ஒரே நோக்கம். நாம் பிசாசை எதிர்த்து இருக்க வேண்டும். பிசாசை எதிர்த்து இருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு போராயுதம் ஜெபம். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்க பயன்படுத்திய 3 போராயுதங்கள் ஜெபம், உபவாசம், வேதம். இதை வைத்து ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார். இப்போ இயேசு எப்படி செய்தாரோ அப்படித்தான் நாமும் செய்ய வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்னதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பாவமி என்றால் இயேசு செய்தபடியே, இயேசு சொன்னபடியே அப்படியே செய்தபடி நாம் செய்ய வேண்டும். அதனால அப்பதான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் போதாது, ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விடுதலையாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஜெபத்திலும் வேதத்தை தியானிப்பது, நம்முடைய நேரத்தை செலவிடும் போது தேவனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். ஏதோ ஒரு நாள் நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன், அது உண்மைதான், அது அவசியம்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு 2வது பைபிளில் ரட்சிக்கப்பட்டு அங்க இரவு நாம் 17ஆம் நம்பர் பஸ் முடிச்சு சிந்தார்பேட்டையிலிருந்து இங்கே வரும்போது பஸ்ல வரும்போதே ஆண்டவரை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அதை அடக்க முடியல, அப்படியே ஆவியானவர் நிரப்பி சந்தோஷம். கைத்து பஸ்ல ஜனங்களா நிற்கிறாங்க, ஜனங்களா நிற்கிறாங்க, உட்கார்ந்து ஜனங்க என்ன நினைப்பாங்க வெக்க கூட இல்லை. நான் கத்தரை தூத்து அதை பாட ஆரம்பிச்சு, கையை தட்டி பாட ஆரம்பிச்சு, கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு நாள் அனுபவம். ஆனால் அது போதாது. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தை காத்திருக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை எப்படி அதிகமாக வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபம் முழங்கால் இருந்து ஜெபிப்பதிலும் நம் நேரத்தை செலவிடும் போது கர்த்தர் சமூகத்தை காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார், கீழ்ப்படிகளுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். அது பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது அபிஷேகம் அல்ல. இன்னைக்கு அநேக அப்படித்தான் தவறாக போதிக்கிறார்கள். அபிஷேகம் என்பது ஒரு முறை பெரிய அனுபவம். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது ஒவ்வொரு நாளும். முதல்ல நாங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாலே அதுவும் அபிஷேகம் அல்ல. இந்த உலகத்தில் யாருமே அபிஷேகம் பெற முடியாது. இந்த உலகத்தில் யாருமே அபிஷேகம் பெற்றதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் போது யாருமே அபிஷேகம் பெற்றதே கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும் போது அபிஷேகம் பெறவே இல்லை. ஆனால் இயேசு பலமுறை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். இயேசுவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு முறை அல்ல, பலமுறை பரிசுத்த ஆவியால் திரும்ப நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது அபிஷேகம் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் நாம் சொல்ல வேண்டும். பரிசுத்த வேதாகம் சொல்லாதது நாம் அங்கு நுழைக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நாம் சொல்ல வேண்டும். வேதம்
இந்த உலகமெல்லாம் உண்டாகவில்லை, மனிதர்கள் யாருமே உண்டாக்கப்படவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். நாம் இயேசுவோடு கூட கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே அபிஷேகம் பெற்று விட்டோம். அபிஷேகம் பெற்றவர்களை தேவன் ரட்சிக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும். அது ரட்சிப்பு முதலாவது அனுபவமாகவும் இனிமேல் இந்த உலகத்தில் அபிஷேகம் பெற வேண்டும் என்று இது தவறான உபதேசம். இது வேதத்தில் கிடையாது, வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிற போதனை அது பிசாசின் போதனை, அது தவறான போதனை. அப்படி பைபிள்ல ஒரு வசனம் கூட கிடையாது. ஆகினால நாம் மலைமேல் ஏறும் அனுபவம் எதற்காக? தேவனோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு அனுபவம். தேவனோடு நெருங்கி வாழும்போதுதான் அந்த பரிசுத்தாவில் நிரப்பப்பட முடியும். நாம் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். நீ தேவனோடு நேரத்தை செலவிடாமல் போய்விட்டால் நீ பாவத்தை விட்டு விடுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மோசேயை கொண்டு விடுதலை ஆக்கினார். இதற்காக மலையிலே ஆராதிக்க வேண்டும், எனக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அது பார்வையில போய் சொல்லு என்று மோசேயை போய் சொன்னார். என் ஜனங்கள் மலையிலே போய் நாங்கள் ஆராதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அதனால் நாம் விடுதலை பெற வேண்டும். தேவன் நம்மை ரட்சித்ததற்கு காரணம் நாம் தேவனை ஆராதிப்பதற்காக. அதனால் எப்படி ஆராதிக்க முடியும்? அது பரிசுத்தமாக பரிசுத்த அலங்காரத்துடைய கருத்தை தோல்விடும். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாகி என்றால் நாம் பாவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல் நாம் தேவனை ஆராதிக்க முடியாது. நாம் யாத்திரையாக மலையில் மோசே மலையில் பெற்ற அனுபவங்களைத்தான் இந்த 40 நாள் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மோசே இன்றைக்கு மலையில் பெற்ற அனுபவம் என்னவென்றால், யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம். நேற்று சனிக்கிழமை நாம் இடத்தை தியானித்தோம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 10வது தேவனை தரிசித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை. யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. போதும், 17 வாசிங்கள். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இன்றைக்கு நாம் தியானிக்க போவது கர்த்தருடைய மகிமை. தேவனை நாம் தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தார்? நாம் மகிமையே மகிமை அடைந்து கர்த்தரோடு என்றைக்கும் வாழ்வதற்காக. மகிமை என்றால் என்ன அர்த்தம்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மகிமையை அங்கே மக்களுக்கு வெளிப்படுத்தினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார், ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த தேவனுடைய மகிமை என்றால் அது ஒரே வார்த்தையில சொல்லிவிட முடியாது. தேவனுடைய மகிமை என்றால் அதில் அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றன. ஆகையால தேவனுடைய மகிமை இதுதான் அர்த்தம் என்று ஒரே வார்த்தையில சொல்லிவிட முடியாது. அதாவது தேவனுடைய குணாதிசயங்கள்,
தேவனுடைய வல்லமைகள், தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதுதான் தேவனுடைய கர்த்தருடைய மகிமை. எல்லா தேவனுடைய கர்த்தருடைய எல்லா குணங்களையும் வெளிப்படுத்துவது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவது. கர்த்தர் வசனம் என்ன சொல்லிருப்பான்? சங்கீதம் 19 முதல் வசனத்தை வாசிங்கள். 19ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. தேவனை வானங்கள் கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறதா? நாம் வெளிப்படுத்துகிறோமா? நாம் தேவனை வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய மகிமை. அவருடைய வாழ்க்கையில தேவனோடு அதிகமாய் புறப்பாட வேண்டும், உரையாட வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும். நம்ம அதிகமாக யார் கூட பழகுகிறோமோ அவருடைய பழக்கம் நமக்கும் வந்துவிடும். அம்மா அப்பா பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாங்க? டேய், அந்த பையன் கூட சேராத, இவன் கூட சேராத, அவன் கூட சேராத. ஏன்? அவன் கெட்ட பையன், நீ சேர்ந்தா நீ கெட்டு போவ. யார் கூட சேர்க்கிறார்களோ அதே போல இவர்கள் மாறி விடுவார்கள். நம் கர்த்தரோடு சேரும் போது, கர்த்தரோடு இணைந்து வாழும் பொழுது, கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கும் போது, நம் நேரத்தை கர்த்தரை செலவிடும் போது, மலையே நாம் இருக்கும் போது நாம் கர்த்தரை போல வாழ்கிறோம். கர்த்தருடைய சுபாவங்கள் நமக்கு வந்துவிடும். கர்த்தருடைய சுபாவங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். கர்த்தரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் நாம் தவறாக நடந்தால் நம்மை பார்த்து மக்கள் என்ன சொல்வாங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவனா? தவறாக நடந்தால் ஒவ்வொரு கிறிஸ்தவனா என்று சொல்வார்கள். தேவனுக்கு பிரியமாக தேவனை நாம் வாழ்க்கையை வெளிப்படுத்தினால், அவருடைய சுபாவங்களை நாம் வாழ்க்கையை வெளிப்படுத்தினால், இவன் தான் கிறிஸ்தவன், இவன் தான் கிறிஸ்தவன் என்று சொல்வார். பாசம் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவர் ஆபீசர் பாசமாக கூப்பிட்டு மற்றவர்களுக்கு இவங்கதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சுபாவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும். அதுதான் மகிமை. மகிழ்ச்சி பதார்த்தங்கள் எல்லாத்தையும் இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. அதுல ஒன்று, நாம் தேவனுடைய சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் மனதில் ஏற வேண்டும். அந்த அனுபவத்தை, அந்த சுபாவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் மலையே இருக்கிற அனுபவம், அதாவது ஜெபிக்கக்கூடிய அனுபவம், அதாவது மலைவேலதான் ஏற வேண்டும் என்றிருந்த நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபிக்கலாம், ஆபீஸ்லிருந்து ஜெபிக்கலாம், அங்கே வேலை எங்கிருந்து ஜெபிக்கலாம். ஆரம்பத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆரம்பத்தில் நேரத்தை செலவிட வேண்டும். அதுதான் தேவனுடைய மகிமையை
ஆண்டவர் நம்மூலமாக வெளிப்படுத்த முடியும். ஆகினால கர்த்தருடைய மகிமை இங்கே இயேசு என்ன பண்றார்? அங்கே மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. என்னுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அது தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க நேரத்தை செலவிட நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். மோசேயை பெற்றுக்கொண்டார், தேவனை வெளிப்படுத்தினார். மோசேயின் முகத்தை பார்க்க பயந்தார்கள். ஏனென்றால் மோசேயின் முகம் பிரகாசித்தது. அதுதான் லைட் இருக்கணும்னு அவசியம். வாழ்க்கை கற்றவசம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது ஒரு நாள் நடந்து விடாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்களோடு நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கிருபை மேல் கிருபை பெற்று மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக ஒரு நாள் அப்படியே மறுரூபமாக கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? இங்கே நாம் மறுரூபமாக கிடைக்கணும். அவருடைய பாதத்தை காத்திருக்கும் போது, நாம் ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கும் போது அவர் நம்மை மறுரூபமாக்கிக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். சங்கீதம் 27 4ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாளிலே நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். நீங்க தாவீது ராஜா சொல்கிறார். தாவீது ராஜா மரங்களை ஏறவில்லை. அவரை தெரிந்து கொண்ட இடம் எது? ஆலயம். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். யார் இவன்? ராஜா. ராஜாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? ஆனா அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டார். அதெல்லாம் பொறுப்படுத்திட்டார். எல்லாம் அவங்க யாராவது கவனிக்கணும். ஆனால் நானும் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். எதற்காக? ஒரே ஒரு காரணம். ஒன்றை நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நோக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய மகிமையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால்
தேவனை சார்ந்ததில் நாம் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதனால அப்படி காத்திருக்கும் போதுதான் தேவன் நம்மை பரிசுத்தாவியினால் நிரப்புகிறார். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் இதை மறக்கவே கூடாது. நாம் எதை மறந்தாலும் இந்த ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. நம்ம நோக்கமே அதுதான். பல வேலைகளை செய்யலாம், பல காரியங்களை நாம் தேடலாம். ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றைதான் ஒன்றுதான் கேட்டேன், அதையே அடைவேன். நம்ம அது இருக்கலாமா? தேவனை மகிமை, நான் என் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த அவரே கேட்பேன், அதேதான் ஆலயத்திலே தங்கியிருப்பேன் சொன்னார். இயேசு மலையிலே ஏறினார். நம்ம மலையில தான் ஏறல, ஆலயத்தில் தான் தங்கியிருக்கிற அவசியம் இல்லை. வீட்டிலிருந்தே நம்ம எங்க இருக்கிறோமோ அதுதான் ஆலயம். நம்ம எங்க இருந்து தேவை கேட்கிறோமோ அதுதான் மலை. எங்க இருந்தாலும் அதனால நாம் தேவ சமூகத்தில் கற்று தேவர்களாக இருப்போம். ஏன்? அப்பதான் பரிசுத்தமாக இருக்க முடியும். இல்லாத பாவங்கள் விட்டு விடுவோம். அதனால பரிசுத்தமாக இருந்தால்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தரோடு சந்திக்க முடியும். கர்த்தர் இந்த உலகத்திலும் தரிசிக்க வேண்டும், பரலோகத்தில் போய் சந்திக்க தரிசிக்க போகிறோம். இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது அவரை தரிசிக்க போகிறோம். மறுரூபமாக்கப்படும். இந்த மாம்சத்திலே நாம் பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்திலே நாம் இயேசு வரும்போது மரித்தவர்களாக இருந்தால் நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோம். பொருள் இயேசு வரும்போது மரிக்காமல் உயிரோடு இருந்தால் அப்படியே உயிரோடு அப்படியே மறுரூபமாக்கப்படும். மறுரூபம் எதற்காக? அந்த மறுரூபத்தில் தான் பரலோகம் போக முடியாது. இந்த மாம்சத்திலே நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சரீரத்தை நாம் பரலோகம் போக முடியாது. நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதனால நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே பரலோகத்தில் நாம் காணப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது 3 பேர் நம்மை கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி சுருக்க